இந்த ஆபீஸ்ல இருந்த எல்லாருமே சுந்தரம் ஏற்பாடு பண்ண லஞ்சுக்கு போயிருந்தோம். நீ வரலையேங்கிற வருத்தம் தான் அவருக்கு அதிகம். ஏண்டி நீயே யோசிச்சு பாரு, சுந்தரத்துக்கு மேல உண்மையான காதல் இருக்கு இல்லையா? அது தெரிஞ்சிருந்தோம் நீ ஏண்டி அவரை ஏத்துக்க மாட்டேங்கிற? லோ என்ட்ரி போர்ட பார்த்ததுக்கு அப்புறமும் அது வழியா தான் போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தா அது வெயிட் பண்றவங்க தப்பே தவிர என் தப்பு இல்லடி. பாதைங்கிறதே பயணத்துக்காகத்தான். அதுல எப்பவோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேங்கிறதுக்காக இனிமே இந்த வழியா யாருமே வர வேண்டான்னு நோ என்ட்ரிங்கிற போர்டோட அந்த பாதை இருந்தா நாளாக நாளாக அது பாழாயிடும்டி. நோ என்ட்ரிங்கிற போர்ட என்ட்ரின்னு மாத்தக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காடி? சட்டம் இருக்கோ இல்லையோ, எனக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு. அதை விட்டு நான் வெளியே வர்றதில்ல. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். வெளியில வரணும்னு நினைச்சு உன்னால முடியலன்னா அத பாவம்னு ஒத்துக்கலாம். வெளியில வரக்கூடாதுங்கிற முடிவோட இருந்தா அத பிடிவாதம் தான் சொல்லணும். ஒண்ணுல மீனா, பியூசி படிச்சு முடிச்சதும் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக எம்பிபிஎஸ் சீட்டுக்கு நான் ட்ரை பண்ணேன். தேவைக்கு அதிகமான மார்க்கோட குவாலிபிகேஷன்ஸ் இருந்தோம். முக்கியமான தேவை ரெக்கமெண்டேஷன் இல்லாததுனால எனக்கு அந்த சீட் கிடைக்கல. அதுக்காக நான் மனசு உடைஞ்சு போய் படிப்பை நிறுத்திடல. மனசை கொஞ்சம் மாத்திக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா தேத்திக்கிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு டிகிரி வாங்கினேன். அது போல தாண்டி இதுவும். நீ உண்மையா ஒருத்தரை லவ் பண்ண, விதிவசத்தால அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்காக உன் வாழ்க்கையே பாழாக்கிக்கணும்னு நினைக்கிறது புத்திசாலித்தனமா தெரியலடி, பைத்தியக்காரத்தனமா தான் தெரியுது. ஆமாண்டி, காதலுங்கிறதே ஒரு பைத்தியம் தான். அது என்கிட்ட இருந்தா பரவாயில்ல. நான் செய்யறது பைத்தியக்காரத்தனம்னு நீ சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்காகவாவது உன்னை நீ மாத்திக்க ட்ரை பண்ணிடி, அவ்வளவுதான் நான் சொல்றேன். எருமை, ஏதாவது அறிவு இருக்கா? வரைஞ்சுகிட்டு இருக்கேன்ல. நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. ஏதாவது ஆகிருந்தது நடக்கிறதே வேற. போட, இவளே விதவிதமா வரைஞ்சிட்டு இருக்க. இதுல உனக்கு வீணா போனதான் என்ன? தெரியாம தான் கேக்குறேன். இவளே டிஃபரெண்ட் ஆங்கிள் வரைஞ்சிட்டு இருக்கியே, உனக்கு சலிக்கல? வானத்துல இருக்கிறது ஒரே நிலாதான். அதே எத்தனையோ கவிஞ எத்தனையோ கவிதைகளை எழுதியிருக்கான். இவன் எனக்கு நிலா மாதிரி. அதுக்கெல்லாம் ஞானம் வேணும். உனக்கெல்லாம் புரியாதுற. அது சரிடா. இந்த படத்துக்கு இன்னும் ஏன் கண்ணை திறக்காம இருக்க? அவ கண்ணு திறக்கிறதுக்காகத்தான் நான் ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன். டே ஜடம், நான் கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணா அவ விதவிதமா சிரிப்பா. அவளோட எந்த சிரிப்புல நான் நினைச்ச கண்ணு கிடைக்குதோ அதை இந்த படத்துல வைக்கிறதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், உன்னை விட்டா வருஷம் முழுவதும் கண்ணை மூடிக்கிட்டே இருப்ப. எனக்கு பசிக்குதுடா, வாடா மெஸ்ஸுக்கு போலாம். டேய், இந்த மெஸ் சாப்பாட நினைச்சாலே வயித்த கலக்குது. வேணா வா, ஹோட்டலுக்கு போலாம். இந்த டெல்லியில எனக்கு எந்த ஹோட்டலுமே பிடிக்கலடா. என்னதான் இருந்தாலும் நம்ம மெட்ராஸ் வீட் சாப்பாடு மாதிரி வருமா? நீ அதையே நினைச்சுக்கிட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.